நம்ம இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் லைட் டாப்பிக்லேருந்து ஒரு கான்செப்ட் பார்க்கலாம் ஓகேங்களா. ஒய் டஸ் த ஸ்கை அப்பியர் ப்ளூ அண்ட் ஒய் இஸ் த ரெட் கலர் யூஸ் இன் த டேஞ்சர் சிக்னல்ஸ். ஸோ ஏன் வந்து நமக்கு ஸ்கை வந்து ப்ளூ கலர்லேயே தெரியுது அண்ட் டேஞ்சர் சிக்னல்ஸ் பெரும்பாலும் இடத்துல வந்துட்டு எனக்கு ரெட் கலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்? இதுக்கு முக்கியமான காரணம் என்ன இருக்குன்னா ஸ்கேட்டரிங். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம விப்ஜிஆர்னு சொல்லி நமக்கு வந்துட்டு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கலர்ஸ் படிச்சிருப்போம் ஓகேங்களா. இந்த விப்ஜிஆருக்கு ஒரு இதுக்கும் ஒரு வேவ் லென்த் இருக்குது, ஒரு கலருக்கு ஒரு வேவ் லென்த் இருக்குது. ஸோ 300 ஸ்டார்ட் பண்ணி அப்ராக்சிமேட்டாக 700 முடியும் ஓகேங்களா. ஸோ ஸ்கேட்டரிங்கோட உங்களுக்கு ரிலேஷன் என்ன சொல்லலாம், ஸ்கேட்டரிங் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வேவ் லென்த் பவர் 4. ஸோ வேவ் லென்த் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்கேட்டரிங் அதிகமாக இருக்கும். ஸ்கேட்டரிங் என்றது என்னன்னா சிதறலடைகிறது ஓகேங்களா. அப்போ எதுக்கு வேவ் லென்த் கம்மியாக இருக்கோ அது ஸ்கேட்டரிங் அதிகமாக இருக்கும், எதுக்கு வேவ் லென்த் அதிகமாக இருக்கும் அதுக்கு ஸ்கேட்டரிங் கம்மியாக இருக்கும். எனக்கு ப்ளூ கலர் லைட்டுக்கு வந்துட்டு வேவ் லென்த் கம்மியாக இருக்கிறனால நமக்கு வந்துட்டு ஜென்ரலாக ஸ்கை வந்து ப்ளூ கலரில் தெரியுது. அண்ட் ரெட் கலருக்கு நம்ம டேஞ்சர் சிக்னலில் யூஸ் பண்ணுறதுக்கு எதனாலனா அது வேவ் லென்த் வந்து அதிகமாக இருக்கிறனால அது அந்த அளவுக்கு ஸ்கேட்டர் ஆகாது. அதனால தான் நம்ம டேஞ்சர் சிக்னல்ஸில் ரெட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம்.